அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெய்யன்பர்களே, நக்கீரர் பெருமான் 4வது படைவீடாக சொன்னது திருவேரகம் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி மலை. இந்த சுவாமி மலை முருகனுக்கு தீர்க்காயுசு முருகன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மெய்யன்பர்களே, பிரம்மா படைக்கின்ற தொழிலை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த படைப்புக்கு மூலமாக ஓம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்தின் அடிப்படையிலே தான் அந்த பிரம்மா இந்த உலகத்தை படைத்து கொண்டிருந்தார். ஒருமுறை முருகப்பெருமான் அந்த ஓம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்துக்கு விளக்கம் என்ன என்று பிரம்மாவிடம் கேட்டார். அது சொல்ல தெரியாததால் பிரம்மாவை சிறையினிலே அடைத்து தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டார். இப்படிப்பட்ட நேரத்திலே சிவபெருமான் வந்து முருகப்பெருமானிடம் அந்த ஓம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரணவ மந்திரத்துக்கு பொருள் கேட்டார். சிவனுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. தன்னுடைய குழந்தை சொல்வதை கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக அப்படி கேட்டார். உடனே முருகப்பெருமான் குருநாத ஸ்தானத்திலே இருந்து சிவபெருமானுக்கு அந்த ஓம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரணவத்தின் உட்பொருளை உணர்த்தினார். இந்த இடம்தான் சுவாமிமலை. சுவாமிநாதனுக்கே, அதாவது சுவாமிநாதனாக முருகப்பெருமான் திகழ்கின்றார். அந்த சிவனுக்கே குருநாதராக இருக்கின்ற சுவாமிநாதனாக இங்கே முருகப்பெருமான் இருக்கின்றார். இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை காண்பதற்கு 60 படிக்கட்டுக்களை ஏறி அந்த முருகப்பெருமானுடைய திருவருளையும் திருவடியையும் நாம் வணங்க வேண்டும். அன்பர்களே, இந்த 60 படிக்கட்டும் தமிழ் ஆண்டின் 60 வருடங்களை குறிக்கும். இந்த 60 ஆண்டுகள் மேல் நோக்கி உயர்ந்து சென்று மீண்டும் கீழே இறங்குகின்ற பொழுதும் அந்த 60 ஆண்டுகளுடைய அந்த படிக்கட்டை ஏறி இறங்குகின்றோம். இதன் மூலம் நாம் 120 படிக்கட்டுகளை 60 படியை ஏறி 60 படிகளை இறங்குகின்ற பொழுது 120 எண்ணிக்கையாகின்றது. மனிதனுடைய பூரண ஆயுள் 120. எனவே இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிநாத பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை 60 படிக்கட்டின் வழியே ஏறி சென்று தரிசனம் செய்துவிட்டு அந்த 60 படியின் வழியாக கீழே இறங்கினோம் என்று சொன்னால் நமக்கு அந்த முருகப்பெருமான் தீர்க்காயுசினை தருவார். எனவேதான் இந்த முருகப்பெருமானுக்கு தீர்க்காயுசு முருகன் என்கின்ற ஒரு திருப்பெயர் உண்டு. இன்னொன்று, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை மனதார உள்ளன்போடு வணங்கி வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கண் பார்வை தெளிவடையும். எனவே இந்த முருகனுக்கு நேத்திர முருகன் என்கின்ற ஒரு திருப்பெயர் உண்டு. எனவே இப்படி தீர்க்காயுசை தரக்கூடிய முருகனாக இருப்பதனால தான் பலபட்டரை சொக்கநாத புலவர் என்று சொல்லப்படக்கூடியவர் சிலேடையாக ஒரு அருமையான பாடலை பாடினார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை என்று சொன்னவர் சொல்லுகின்றார். மங்காத சீரகத்தை தந்தீராயில் வேண்டேன் இப்பெருங்காயத்தை ஏரகத்து செட்டியாரே என்று அருமையாக பாடுவார். இந்த பாடலிலே வெங்காயம், சுக்கு, வெந்தயம், அதே போல சீரகம், பெருங்காயம் என்றெல்லாம் வருகின்றது. இது என்ன மளிகை கிடையா என்று கேட்கலாம். அன்பர்களே, வெங்காயம், இந்த வெம்மை நிறைந்த இந்த காயமானது சுக்காக வற்றி போய்விட்டது என்று சொன்னால், மரணத்தை தள்ளிவிட்டது என்று சொன்னால் யாரும் இந்த சரக்கை, இந்த உடம்பை வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். எனவே சீரான மங்காத சீரகத்தை தா, இந்த சீருக்கு சீரான அகம், சீரான இந்த உடலை எனக்கு முருகப்பெருமானே நீ தந்தீர் என்று சொன்னால் நான் வேண்டேன் பெருங்காயத்தை. இனியும் ஒரு இந்த பிறப்பெடுக்க வேண்டும் என்பதை நான் வேண்ட மாட்டேன். எனவே இந்த பிறவியிலே எனக்கு சீரான அகத்தினை தந்தருள வேண்டும் ஏரகத்து செட்டியாரே என்று அந்த பலவற்றரை சொக்கநாத புலவர் சொல்லுகின்றார். மெய்யன்பர்களே, இப்படி அன்பர்களும் அடியவர்களும் புகழ்ந்து போற்றிய இந்த சுவாமிமலை முருகனை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் உயர்வதோடு
தீர்க்காயுசினையும் பெறுவோம். அப்படிப்பட்ட தீர்க்காயுசை தரக்கூடிய சுவாமிநாத பெருமான் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் தீர்க்காயுசையும் தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.